Okay, so now we are going to see the comparisons of hydraulic motors as well as performance. So we know that we know we have three types of hydraulic motors. So we are going to compare these three types based on the efficiency, and we are going to measure performance. So performance அப்படின்றது torque எப்படி measure பண்றோம் as well as efficiency எப்படி பண்றோம் அதான் இங்க பார்க்கிறோம். Right. So, okay. So generally in the hydraulic motor ratings, so the motor ratings are depends on four parameters, namely displacement, torque, capacity, speed, operating pressures. Right. So displacement, torque, speed, pressure. So இந்த நாளை பேஸ் பண்ணி தான் ஒரு மோட்டரோட ரேட்டிங்ஸ் இருக்கும். Displacement அப்படின்றது the amount of fluid required to turn the motor, right? So ஏன்னா இன்லெட் வந்து high percentage to fluid. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து நான் ஃப்ளூயிடை ஃப்ளோ பண்ணால் எனக்கு மோட்டர் ரன் ஆக இருக்குது, தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வி ஹேவ் அ ரேட்டிங், மோட்டர் ரேட்டிங்ஸ் இருக்கும். டார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டேர்னிங் ஃபோர்ஸ் டெவலப் டு த மோட்டர் சாஃப்ட். ஸோ நான் ஹை எனர்ஜி ஃப்ளூயிடை பாஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த டேர்னிங் சாஃப்ட் வந்து டேர்ன் ஆகணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்யர்ட் டு டேர்ன் தி மோட்டர் சாஃப்ட். ஸோ டேர்னிங் ஃபோர்ஸ் டெவலப் அட் த மோட்டர் சாஃப்ட் டியூ டு இட்ஸ் ரொட்டேஷன் இட்ஸ் கால்டு டார்க். ஸ்பீட் அப்படின்றது அகெயின் ஸ்பீட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஹை டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். சிமிலர்லி ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டார்க் அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அகெயின் ப்ரெஷர் வந்து எப்படி வரும் அப்படின்னா நான் எவ்வளோ ஸ்பீடில் நான் அனுப்புகிறேன் அஸ் வெல் அஸ் அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் ரெக்யர்ட் டு டர்ன் தி சாஃப்ட், அதை பேஸ் பண்ணி தான் we have a operating pressure. So இந்த we have a 4 category criteria to define motor ratings. So how we can go into selection of motors, right? So motor எப்படி select பண்ணுவோம் அப்படின்னா we have so many parameters, depends on our application we need to select. So based on our application we need to select. One is output parameter, so how much speed we require. So எனக்கு ஒரு ஆக்சுவேட்டர் ஒர்க் பண்ண போறேன், ஒரு ஆப்ஜெக்ட் லிஃப்ட் பண்ண போறேன்னா இங்கே எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஆக்சுவேட்டர் ஒர்க் ஆகும், ஆக்சுவேட்டர் அந்த ஸ்பீடு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க் எவ்வளோ டார்க் இட்ஸ் ரெக்வயர்ட் டு பில்ட் ஆர் டு லிஃப்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ டார்க் அண்ட் தென் வி ஹேவ் சம் மோட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஃப்ளோ ரேட்டில் ஃப்ளோ ஆகுது. அண்ட் அடிஷன் டு தட் வி ஹேவ் ஹைட்ராலிக் பேராமீட்டர்ஸ் கால்டு ஃப்ளோ, ப்ரெஷர் அண்ட் தென் டார்க் அண்ட் தென் ஸ்பீடு. இதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு செலக்ட் த மோட்டர்ஸ். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன், இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணும், எவ்வளோ டார்க் வேணும், எவ்வளோ பேராமீட்டர், எவ்வளோ ஃப்ளோ வேணும், எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி தான் we need to select our hydraulic motors, right? So hydraulic motors ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, if you increase the ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீடு வந்து எந்த எஃபெக்ட் இருக்காது, ப்ரெஷரும் எஃபெக்ட் இருக்காது, எஃபெக்ட் ஆன் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் எஃபெக்ட் இருக்காது. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் நோ எஃபெக்ட்ஸ் ஆன் ஸ்பீட் அஸ் வெல் அஸ் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர், பட் டார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டார்க், ரைட்? ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டார்க். ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது, டார்க் இன்க்ரீஸ் ஆகாது. சிமிலர்லி டிக்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் ஆகும், இது ரெண்டு நோ எஃபெக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீசஸ் அஸ் வெல் அஸ் டிக்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன்ஸ், ரைட்? ஸோ ப்ரெஷர் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்றது, ரைட்? ஸோ we are going to calculate the theoretical torque, right? So theoretical torque, power and flow rate, ரைட்? ஸோ நம்ம பிகினிங்லேருந்து வருவோம். ஸோ ஃப்ளோ ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா VD இன்ட்டு N, ஸ்பீடு, வால்யூமெட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஸ்பீட் இஸ் நத்திங் பட் அவர் ஃப்ளோ ரேட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வி சா ஃப்ளோ ரேட் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் டிஸ்சார்ஜ் அண்ட் ஸ்பீடு, ரைட்? ஸோ ஸ்பீட் இஸ் மெஷர்டு இன் RPM. ஸோ இஃப் ரெவல்யூஷன் பர் செகண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா we need to divide by 60, ரைட்? ஸோ வால்யூமெட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா pi by 4 d square L. So this is same principle, volumetric efficiency equal to pi by 4 d square L, right? So again power equal to 2 by nd by 60. So and the T inறது it's a torque, the torque is nothing but நம்ம theoretical power பார்க்க போறோம், அப்ப theoretical torque 2 by n by 60 அப்படின்றத என்ன பண்றோம் அப்படின்னா W, speed of the motor சொல்றோம், right? So speed of the motor.
So speed as well as torque, the product of speed and torque is nothing but our power. So theoretical torque is measured by the pressure into volumetric displacement by 2 by. Right, so this is a already இருக்கிற formula. Right, so the performance of motors, it depends on the precision of their mating parts, tolerance between the mating parts. So it generally it is based on the manufacturers. Right, so ஒரு மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி எது அஃபெக்ட் பண்ணும் எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னா அந்த இன்டர்னல் பார்ட்டோட ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ப்ரிசிஷன் ஆஃப் தியர் பார்ட்ஸ், டாலரன்ஸ் பிட்வீன் த மேட்டிங் பார்ட்ஸ். ஸோ அந்த டாலரன்ஸ் பிட்வீன் த மேட்டிங் பார்ட்ஸ். இன்டர்னல் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்டர்னல் லீக்கேஜ் பிட்வீன் த இன்லெட் அண்ட் அவுட்லெட் அஃபெக்ட் தி வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த மேட்டிங் பார்ட்ஸ் அஃபெக்ட் தி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இன்டர்னல் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. இதில் எது அஃபெக்ட் ஆகுமே ஓவரால் எஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி அண்ட் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் அவர் ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ கியர் மோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எஃபிஷியன்சி ஜெனரலி 70 to 75% இருக்கும். இட்ஸ் வெரி லோயஸ்ட் எஃபிஷியன்சி. வேன் பார்த்தோம் அப்படின்னா 75 to 85. பிஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா 85 to 95. ஸோ லைக் பம்ப், பிஸ்டன் மோட்டர்ஸ் ஹேவ் பிஸ்டன் பம்ப் மாதிரி தான் பிஸ்டன் மோட்டர்ஸும். அங்கேயும் பிஸ்டன் பம்ப் தான் ஹை எஃபிஷியன்சி. ஸோ இங்கேயும் பிஸ்டன் மோட்டர்ஸ் ஹேஸ் அ ஹை ஓவரால் எஃபிஷியன்சி 85 to 95%. Right, so the motor torque is divided by the three groups. It is divided by the three groups. One is the starting torque, running torque, stalling torque. So stalling torque அப்படின்றது ஸ்டாப் பண்றது, மோட்டரை ஸ்டாப் பண்ணக்கூடிய டார்க். So stalling torque is necessary torque to stop the motor. Running torque அப்படின்றது motor run பண்றது. Right, so running torque is exerted when the motor is running and it changes whenever there is a change in fluid pressure. So fluid pressure change பண்றப்ப எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு அந்த ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ரோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் மோட்டார். ஸோ அந்த மோட்டருக்குரிய டார்க் இதுதான் ரன்னிங் டார்க். ஸ்டார்டிங் டார்க் அப்படின்றது இட் இஸ் அட் பிகினிங்கில் கொடுக்குற டார்க். அதாவது டு ஸ்டார்ட் தி மிஷின். ரைட், ஸோ த ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டர்னிங் ஃபோர்ஸ் த மோட்டர் எக்ஸர்ட் ஃப்ரம் தி டெட் ஸ்டாப். ஸோ இன் மோஸ்ட் ஹைட்ராலிக் மோட்டர்ஸ் த ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டார்டிங் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும். ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 75 to யூஸ்வலி ஸ்டார்டிங் டார்க் வந்து 75 to 80% ஆஃப் மேக்ஸிமம் டிசைன் டார்க். ஸோ அது அந்த பேஸில் தான் இருக்கும், 75 to 80 டார்க்ஸ்குள்ள தான் இருக்கும். ரைட், ஸோ we know that we have three types of efficiency. Volumetric efficiency, the first one is volumetric efficiency. Volumetric efficiency அப்படின்றது theoretical flow rate divided by actual flow rate. ஸோ அதாவது the ratio of theoretical to actual flow rate. So theoretical flow rate is measured by the formula QT அப்படின்றது ஃபார்முலாவில் பண்ணலாம். ப்ரீவியஸாக we measured this one, theoretical flow rate. But actual flow rate அப்படின்றது நம்ம வந்ததுக்கப்புறம் மெஷின் மூலமாக மெஷர் பண்ணுறது. The ratio between theoretical and actual வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a volumetric efficiency. ரைட், ஸோ இது எதனால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆக்சுவல் ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்காது. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a ratio of actual work done to the theoretical work done. So mechanical efficiency is measured by the two way. One is a torque, other one is a power. So here we are going to measure in terms of power, so in terms of torque. So என்ன சொல்றோம் அப்படின்னா the ratio of actual work done அப்படின்றது எவ்வளவு டார்க்ல அந்த மெஷினா இருக்கு divided by theoretical work done or theoretical torque. So the output torque is hydraulic motor is less than the theoretical torque due to the mechanical friction between the mating parts. So அதுதான் வந்து மெக்கானிக்கல் டார்க். தியரிட்டிக்கல் டார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா VDP into 2 இது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். ஆக்சுவல் டார்க் அப்படின்றது ஆக்சுவல் வேஸ்டேஜஸ் wattage delivered by the motor divided by speed. So overall efficiency again it is a product of volumetric efficiency and mechanical efficiency. Right, so in other way actual power delivered by the motor divided by actual power delivered to the motor. So by the motor to the motor. By the motor அப்படின்றது அவுட்புட், அந்த மோட்டரால எவ்வளோ பவர் கொடுத்து முடிச்சு அப்படின்றது. டு தி மோட்டர் அப்படின்றது மோட்டருக்கு எவ்வளோ பவர் நம்ம கொடுத்தோம், இட்ஸ் இன்புட். அவுட்புட் பை இன்புட் நத்திங் பட் அவர் எஃபிஷியன்சி. ஸோ ஆக்சுவல் பவர் டெலிவர்ட் பை தி மோட்டர், ஆக்சுவல் பவர் டெலிவர்ட் டு தி மோட்டர் ஹைட்ராலிக். ஸோ அந்த ஆக்சுவல் பவர் பார்த்தோம்னா பவர் ஈக்குவல் டு 2/NT. ரைட், ஸோ டார்க் அதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி யூ கேன் டிரைவ் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ இஸ் நத்திங் பட் அவர் ஓவரால் எஃபிஷியன்சி. Right, so இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா we are going to compare the efficiencies of various gears. Right, the first one is a gear motor. So gear motor பொறுத்த வரைக்கும் overall efficiencyன்றது ரொம்ப கம்மியா இருக்கு.
right? So volumetric efficiency and then over torque variations. Similarly, for van motors, overall efficiency is very less. The next one is volumetric efficiency. The final one is torque. So torque வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு அவுட்புட் வந்து டார்க் தான் அதிகமாக வேணும். எஃபிஷியன்சி ஃபார் பிஸ்டன் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் in this way, இந்த ஃபாலோவில் இருக்கும். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். பட் ரிமைனிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருக்கும். ரைட். ஸோ ஃபைனலி கம்பேர் ஆஃப் திஸ் த்ரீ மோட்டர்ஸ், கியர், வேன், பிஸ்டன்ஸ். ஸோ கியரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு அப்புறம் எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. வேனை பொறுத்த வரைக்கும் இட் வில் கீப் ஆன் டிக்ரீசிங். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஓவரால் எஃபிஷியன்சி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். பிஸ்டனை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பர்டிகுலர் அப்புறம் ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ